நண்பர்களுக்கு வணக்கம். கொடை வள்ளலான கர்ணனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தானம் மட்டும் செய்ய முடியலையேன்ற வருத்தம் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில அன்னதானம் மட்டும் செய்யறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஆனாலும் அன்னதானம் செஞ்சதுக்குரிய முழு பலனும் அவருக்கு கிடைச்சது. அது எப்படின்னு தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். கர்ணன் தாய் தந்தை இல்லாத பிள்ளையாக வளர்ந்தான். ஒரு தேரோட்டியின் வளர்ப்பு மகனாக இருந்தான். தாய் தந்தை பாசத்தை அறியாத கர்ணன் வளர்ப்பு பிள்ளைகள் அனுபவிக்கும் அத்தனை சோகங்களையும் அனுபவித்து வாழ்ந்தான். கர்ணன் குந்தி தேவியின் மகன் என்று தெரிந்து கொள்ளாத அவன் மனைவியும் அவனிடம் பாசத்துடன் நடந்து கொள்ளவில்லை. எனவேதான் அவனால் அன்னதானம் மட்டும் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் கருக்கல் நேர் ஒரு வழிப்போக்கன் கர்ணனை சந்தித்து, ஐயா, எனக்கு பசிக்கிறது என்று கூறினார். சற்று தொலைவில் தான் அன்னச்சத்திரம் இருந்தது. வெளியூர்காரனான வழிப்போக்கனுக்கு அன்னச்சத்திரம் இருக்கும் இடம் தெரியாமல் தான் கர்ணனிடம் கேட்டிருக்கிறான். வழிப்போக்கனுக்கும் கர்ணன் அரசன் என்று தெரியாது. கர்ணன் மாறு வேடத்தில் நகர சோதனைக்காக சென்றிருந்தான். எனவே தன் வலது கை ஆள்காட்டி விரலை நீட்டி அன்னச்சத்திரம் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டினான். வழிப்போக்கன் அன்னச்சத்திரம் சென்று சாப்பிட்டு பசியாறி அன்றைய இரவு பொழுதை கழித்துவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து தான் போக வேண்டிய ஊருக்கு சென்றான். கர்ணன் யுத்த காலத்தில் குத்துயிரும் கொலையுயிருமாக கிடக்கும் போது அவனுக்கு தாகம் எடுத்தது. அப்போது முதியவர் போல் வேடமணிந்து வந்த கிருஷ்ணனிடம் கர்ணன், ஐயா பெரியவரே, எனக்கு தாகமாக இருக்கிறது என்று கூறினான். முதியவர் வேடத்தில் இருந்த கிருஷ்ணர் சாக கிடக்கிற கர்ணனிடம், நீ உன் வலது கையின் ஆட்காட்டி விரலை உன் வாயில் வைத்து சுவை, உன் தாகம் தீரும் வரை அந்த விரலில் இருந்து அமுதம் சுரக்கும் என்றார். அதெப்படி சுரக்கும் என்று சந்தேகத்துடன் கேட்டான் பெரியவரை பார்த்து கர்ணன். முதியவர், நான் சொன்னபடி செய், உன் தாகம் தனி என்றார். கர்ணன் தன் வலது கையின் ஆள்காட்டி விரலை தன் வாயில் வைத்து சுவைத்தான். என்ன ஆச்சரியம்! கர்ணனின் ஆள்காட்டி விரலில் இருந்து அமுதம் சுரந்து அவன் தாகத்தை தணித்தது. தாகம் தணிந்த கர்ணன் பெரியவரை பார்த்து, எப்படி இந்த அதிசயம் நடந்தது என்று கேட்டான். முதியவர் வேடத்தில் இருந்த கிருஷ்ணர், அன்றொரு நாள் நீ மாறு வேடத்தில் நகர்வலம் வரும்போது வழிப்போக்கன் ஒருவன் உன்னிடம், ஐயா பசிக்கிறது என்று சொன்னான். நீ அந்த வழிப்போக்கனுக்கு பசியார உணவு பரிமாறாவிட்டாலும் உணவு கிடைக்கும் அன்னச்சத்திரம் இருக்கும் திசையை உன் வலது கை சுட்டு விரலால் சுட்டி காட்டினாய். அது ஒரு தர்ம காரியம். பசியோடு இருக்கும் ஒருவனுக்கு உணவு கொடுக்கவில்லை என்றாலும் உணவு கிடைக்கும் இடத்தை நீ சுட்டி காட்டினாய். அதுவும் ஒரு தர்ம காரியம்தான். அன்று உன் வலது கை சுட்டு விரல் செய்த தர்ம காரியத்தால் இன்று உன் தாகம் தீர்ந்திருக்கிறது. எல்லா தானத்தையும் விட உயர்ந்தது அன்னதானம்தான் என்று விளக்கம் கூறினார். முதியவர் கூறிய விளக்கத்தை கேட்ட கர்ணன், அன்னதானத்திற்கு இவ்வளவு பலன் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் வாழ்கிற காலமெல்லாம் அன்னதானம் செய்தே வாழ்ந்திருப்பேனே என்று சொல்லி கர்ணன் வருத்தப்பட்டானாம்.